இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சைப்ரஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. 5 நாள் அரசுமுறை பயணத்தின் முதல் கட்டமாக மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள சைப்ரஸுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து தலைநகர் நிகோசியாவில் அமைந்துள்ள அதிபர் மாளிகையில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சைப்ரஸ் நாட்டின் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிடி மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து இரு நாட்டின் உறவின் அடையாளமாக சைப்ரஸ் நாட்டின் உயர் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகோரிகோஸ் விருதை அந்நாட்டின் அதிபர் நிக்கோஸ் பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்தார். இது போருக்கான காலம் அல்ல என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். சைப்ரஸ் நாட்டின் தலைநகர் நிகோசியாவில் அந்நாட்டு அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்காலத்தில் எங்கள் செயலில் உள்ள கூட்டாண்மை புதிய உயரங்களை தொடும் என்றும் நம்புவதாகவும், அமைதியான மற்றும் பாதுகாப்பான உலகளாவிய சூழலை உருவாக்குவதற்கும் பங்களிப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் ஈரானிடையே நடந்து வரும் மோதலின் பாதிப்பு அந்நாட்டுக்கு மட்டுமல்ல என தெரிவித்த அவர், இது போருக்கான காலம் அல்ல என்றும் கூறினார். தஞ்சையில் டெல்டா மாவட்டங்களுக்கு 276 கோடி 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து டெல்டா அல்லாத மாவட்டத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 132 கோடி 17 லட்சம் ரூபாய்க்கான தொகுப்பு திட்டத்தையும் தொடங்கி வைத்த அவர், தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவினில் புதிய மினி பஸ் சேவையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சாவூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல்வர் மருந்தகத்தை திடீரென பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மருந்துகளின் இருப்பு நிலை, வழங்கும் நடைமுறை மற்றும் பொதுமக்கள் வருகை குறித்து பணியாளர்களிடம் நேரடியாக விவரங்களை கேட்டறிந்தார். மக்கள் நலன் கருதி குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் சேவையின் தரம் குறித்தும் அப்போது அவர் விரிவாக ஆராய்ந்தார். இத்திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக மருந்தக பணியாளர்கள் முதல்வரிடம் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தித்தாளை படிக்காமல் அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை விடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், செய்தித்தாளை படிக்காத இபிஎஸ் ஒரு பக்கம் என்றால் மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்கும் ஆளுநர் இன்னொரு பக்கம் என ஆர்.என். ரவி விமர்சித்தார். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு சட்ட வரைவு அளித்தும் ஆளுநர் இன்னும் ஒப்புதல் வழங்காமல் இருப்பதாக சாடினார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஆளுநர் ஆர்.என். ரவி மாறவே இல்லை என்றும் சாடினார். வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுவதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். தஞ்சாவூரில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை வெளியிடுவதாக கூறினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் தனது அறிக்கைகள் ஸ்டாலினை மிகவும் உறுத்துவதாக கூறியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் உடந்தையாக செயல்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணை மீட்கும் விதமாக காதலனின் தம்பியை கடத்திய வழக்கில் அரசு வாகனத்தை வழங்கியதாக ஏடிஜிபி ஜெயராமன் மீது புகார் இருந்தது. இது தொடர்பான வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் அவர் ஆஜரானார். அப்போது கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயராமன் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் அரசு ஊழியருக்கு கைதிலிருந்து சலுகை வழங்க முடியாது என்றும், தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு இது ஒரு செய்தியை சொல்லட்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்திய வழக்கில் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு எம்எல்ஏவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக அளிக்கப்பட்ட புகாரில் அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. இதையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் முயன்றபோது தலைமறைவாகிவிட்டார். அத்துடன் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு விசாரணையில் ஆஜரான ஜெகன்மூர்த்திக்கு நீதிபதி வேல்முருகன் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மக்கள் பிரதிநிதி கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா என நீதிபதி காட்டமாக கூறி மனு மீதான விசாரணையை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
போலீஸ் விசாரணை பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாத பழனிசாமி காவல்துறைக்கு பொறுப்பு வகித்திருக்கிறார் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைத்து சீரழிவு ஆட்சி நடத்திய பழனிசாமி என்றும் திமுக அரசை குறை சொல்வதற்கு அருகதை கிடையாது என விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் பற்றி உயர்நீதிமன்றமே கண்டித்த நினைவில்லையா என்றும் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை கொல்ல முயன்றதாக பாமகவினர் மீது தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பை ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து திண்டிவனம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு சி வி சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற கும்பல் அதனை தடுக்க வந்த அதிமுக தொண்டர் முருகானந்தத்தை வெட்டி கொன்றது. இவ்வழக்கில் பாமகவை சேர்ந்த 15 பேர் மீது ரோசனை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்த வழக்கு விசாரணையில் திண்டிவனம் நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் மற்றும் அவரது சகோதரர் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மினி பஸ் திட்டத்தால் ஆட்டோ டிரைவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மாற்று திட்டம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் பேருந்து நிலையத்தில் மினி பேருந்து சேவையை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் தலைதூக்கியுள்ளதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளதாக கூறினார். மேலும் தமக்கு கொரோனா என செய்தி வெளியிட்டது யார் என துரைமுருகன் கடிந்து கொண்டதால் பரபரப்பு நிலவியது. டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தை குற்றச்செயலாக கருத முடியாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் டாஸ்மாக் கடை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடத்திய மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீது சேத்தியாத்தோப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தனர். இவ்வழக்கை ரத்து செய்யக்கூடிய மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அமைதியான போராட்டங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவது ஜனநாயக உரிமைக்கு எதிரானது என கூறி தள்ளுபடி செய்தார். தமிழ்நாட்டின் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியருக்கு சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர் சந்தித்த அவர் நீட் தேர்வு என்பது மாணவர்களுக்கு ஒரு சுமைதான் என்றும் அதற்கு எதிரான சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் இளங்கலை MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு 32,000 மாணவ மாணவிகள் இதுவரை விண்ணப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கோவை அருகே 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கினில் நகைக்கடை உரிமையாளரின் கார் கேரளாவில் மீட்கப்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த நகை வியாபாரி ஜெய்சன் ஜேக்கப் கடந்த நாட்களுக்கு முன்பு தனது கடை ஊழியர் விஷ்ணுவோடு சென்னைக்கு சென்று 1.25 கிலோ தங்க கட்டிகளை வாங்கிக் கொண்டு தனது காரில் சென்றுள்ளார். அப்போது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலக்காடு பகுதியில் லாரியை கொண்டு வழிமறித்து மிரட்டி காரோடு தங்க கட்டிகளை கொள்ளையடித்து சென்றது. இச்சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் அவரது காரை கேரளாவில் மீட்டுள்ளனர். மேலும் கொள்ளை கும்பலையும் போலீசார் தேடி வருகின்றனர். தெலங்கானா உயர்நீதிமன்றத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி கே சுரேந்தர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்களின் நிர்வாகிகள் நீதிபதி சுரேந்தரை வரவேற்று பேசினர். இதைத் தொடர்ந்து ஏற்புரையாற்றிய அவர் அரசியல் சாசனத்திற்கும் நீதித்துறைக்கும் குறிப்பிடத்தக்க பங்கை வழங்கியிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதலாக கற்றுக்கொள்ளும் ஆவலோடு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அன்புமணியுடன் கருத்து மோதலை அதிகரித்து வந்த நிலையில் தைலாபுரத்தில் 2வது நாளாக ராமதாஸ் நிர்வாகிகள் மத்தியில் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் விரைவில் அன்புமணி ராமதாஸ் இடையே சந்திப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் அரசியல் புரியாதவர்கள் அல்ல, நாட்டிற்கு அறிவுரையும் அரசியல் ஆலோசனையும் வழங்கக்கூடிய நல்ல தலைவர்கள் என GK மணி தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் நடைபெற்ற பாமக மாவட்ட செயலர்கள் மற்றும் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர் சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரும் சேர்ந்து பேசி நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக சூழ்ச்சி செய்வதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், என்னுடைய கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் நான் துரோகம் செய்தால் அதுதான் என்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளாக இருக்கும் என்று உணர்ச்சி பொங்க பேசினார். தற்போது நடக்கின்ற பிரச்சனைக்கு யார் வில்லன் என்றால் திமுக தான் எனவும், திமுக ஆட்சி நடைபெறும் குற்றங்களை திசை திருப்ப பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக சூழ்ச்சி செய்வதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணி உறுதியாக இல்லை, உதிரத் தொடங்கியிருக்கிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர் சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவோடு விவாதிக்க தயாரா என கூறும் ராசா, முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகத்தோடு விவாதிக்க வேண்டும் என்றார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வேண்டும் என சிலர் எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அது நிறைவேறாது என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர் சந்தித்து பேசிய அவர், வரும் தேர்தலில் கூடுதலாக தொகுதியில் கேட்க உள்ளதாகவும், இதனால் கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் உண்மை எனவும் கூறினார். ஆசிரியர் நியமனங்கள் திமுக அரசு காட்டும் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பள்ளியில் 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காலி பணியிட அறிவிப்புக்கு ஏற்ப 2,563 பேருக்கு மட்டுமே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருப்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு இழுக்கும் துரோகம் என்றும் அவர் சாடியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் காவல் நிலைய பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய 2 பேருக்கு கைகாலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவில் சரித்திர பதிவேடு குற்றவாளி பிரபாகரன், அவரது கூட்டாளி ஐயனார் ஆகியோர் புகுந்து காவலரை தாக்கி சிறைக்குள் அடைத்ததோடு கணினி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடிவிட்டு தப்பிச் சென்றனர். அவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் விருதுநகரில் பதுங்கியிருந்த போது தட்டி தூக்கினர். இடையே இருவரும் தப்பிக்க பாலத்திலிருந்து குதித்த போது கைகாலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விசிக தலைவர் திருமாவளவனை அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்து பேசியுள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை கேட்டு பெறுவோம் என விசிக மற்றும் சிபிஎம் கட்சியினர் கூறி வருகின்றனர். இதனால் கூட்டணிக்குள் ஏற்கனவே சலசலப்பு உள்ள நிலையில் வைகை செல்வன் திருமாவளவனை சந்தித்து பேசுபொருளாகியுள்ளது. திருமாவளவனை சந்தித்த வைகை செல்வன் தான் எழுதியுள்ள பேசு பேசு நல்லா பேசு என்ற புத்தகத்தை வழங்கியதாகவும், நடப்பு அரசியல் குறித்து இருவரும் அரை மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்து முன்னணி நடத்தும் முருகன் மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் பங்கேற்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கரிசல்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டுவதற்கான பூமி பூஜை கடந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் திருமாவளவன் வைகை செல்வன் சந்திப்பு ஒரு அரசியல் பண்பாடு என்றும் அவர் கூறினார். தேனி மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை கூட்டரங்கில் அனைத்து துறை அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் நடந்து முடிந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி உட்பட பலர் கலந்து கொண்டனர். 2026 எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேற்று இரவில் திடீர் தியானத்தில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் பத்திரகிரி அருகே தானிப்பாறை பகுதியில் உள்ள சர்வேஸ்வரர் கோவிலில் ராஜேந்திர பாலாஜி சாமி தரிசனம் செய்தார். கோவில் அனைத்து பரிவாரம் சுற்றி வந்த அவர் சில நிமிடங்கள் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். சென்னை வியாசர்பாடியில் மாநகர பேருந்து வேர்க்கூரை மீது ஏறி கல்லூரி மாணவர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எருமைவெட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து பிராட்வே நோக்கி மாநகர பேருந்து ஒன்று சென்றது. சென்னை வியாசர்பாடியில் இந்த பேருந்தில் ஏறிய கல்லூரி மாணவர்கள் மேம்பாலம் மீது செல்லும்போது பேருந்து வேர்க்கூரை மீது ஆபத்தான முறையில் ஏறி செல்ஃபி எடுத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை அண்ணா சாலையில் அரசு பேருந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட 9 ரூட்டு தலைகள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நந்தனம் கலை அறிவியல் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் அரசு பேருந்தில் பேனர் கட்டிக்கொண்டு மாலை அணிவித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். ரூட்டு தலை விவகாரத்தில் அனைத்தை கொண்டாடும் விதமாக பேனர் அடித்து அதற்கு மாலை போடவும் அவர்கள் முயற்சித்தனர். இதை தடுத்த பேனர் மற்றும் மாலை பறிமுதல் செய்த போலீசார் மாணவர்கள் 8 பேர் மற்றும் பள்ளி மாணவன் ஒருவனையும் கைது செய்தனர்.
குடியாத்தத்தில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் வரதராமி பகுதியான ஆந்திர எல்லையில் தமிழக மாங்காய்களை ஏற்றி வரும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக கூறி விவசாயிகள் மாங்காய்களை சாலையில் கூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநில அரசு வழங்குவது போல தமிழ்நாடு அரசும் ஒரு டன்னுக்கு 4 ரூபாய் மானியம் வழங்க கோரியும் குறைந்தபட்ச ஆதார விலையாக ஒரு டன் மாங்காய்க்கு 15 ரூபாய் வழங்க நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் மதுபோதையில் லாரி ஓட்டிச் சென்று குழியில் இறக்கிய ஓட்டுநர் நிலை தடுமாறி கிடக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. கொரிய நிறுவனத்தைச் சேர்ந்த சரக்கு லாரி ஒன்று இருகுறு தண்ணீர் டேங்க் அருகே சென்றபோது குடிநீருக்காக தோண்டப்பட்ட குழிக்குள் லாரி சிக்கியது. லாரி விபத்திற்குள்ளானதைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்தவர்கள் ஓடோடி சென்று பார்த்தபோது லாரி ஓட்டு நடப்பது என்னவென்றே தெரியாத அளவுக்கு மதுபோதையில் மல்லாக்க கிடந்தார். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயமில்லை என்றாலும் சில நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட கிள்ளியூரில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்க வேண்டி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். தரங்கம்பாடி தாலுகா கிள்ளியூர் ஊராட்சி சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவ்வூர் வழித்தடமான திருக்கடையூர் முதல் செம்பனார் கோவில் வரை அரசு பேருந்து வசதி இல்லாதபோது மினி பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டு வந்தது. அதுவும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்வோர் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வழக்கை விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புரசைவாக்கம் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் ரூபஸ் என்பவருக்கு தனது வீட்டை 15 ரூபாய் வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் அவர் வாடகை தராமல் கார்த்திகை ஏமாற்றி வந்துள்ளார். மேலும் அவர் வீட்டில் கோழி வளர்த்ததை கார்த்திக் தட்டி கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஓட்டேரி காவல்நிலை உதவி ஆய்வாளர் உமாபதி அங்கு சென்று விசாரித்த போது அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரூபஸ் உதவி ஆய்வாளர் உமாபதியை தாக்கியுள்ளார். இது தொடர்பாக ரூபேஸ் மற்றும் அவரது மகன்கள் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தீனா, ரமணா, கஜினி, தர்பார் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சூர்யாவின் ரெட்ரோ பாடலுக்கு நடனமாடும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏஆர் முருகதாஸ் மகளிர் மஞ்சள் நீராட்டு விழா கள்ளக்குறிச்சி உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது மகன் மற்றும் மகளோடு ஏஆர் முருகதாஸ் ரெட்ரோ படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு நடனமாடி அசத்தினார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. 80 கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இம்மாதம் 26 அல்லது 27ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரின் நினைவாக வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்டது. 1600 பேர் அமரக்கூடிய குளிர்சாதன வசதியோடு கூடிய அரங்கம், இசையோடு கூடிய நீரூற்றுகள், திருக்குறள் காட்சிகள் என புதுப்பொலிவோடு வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் விரைவில் திறந்து வைக்க உள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் கவி அருவியில் திடீர் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் சில தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கவி அருவியில் குளிப்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வால்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கவி அருவியில் திடீர் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நீர்வரத்து குறைந்தால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அபுதாபி செல்ல தயாரான விமானத்தின் பயணி ஒருவர் ஷூவுக்குள் மறைத்து கடத்தி சென்ற துப்பாக்கி தோட்டாக்களை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். கோவை விமானத்தில் அபுதாபி செல்லும் விமானத்தில் பயணிகளின் உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிபி மேத்யூ என்ற பயணியின் ஷூவின் அடிப்பகுதியில் தோட்டாக்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கேரளாவை சேர்ந்த அவர் எதற்காக துப்பாக்கி தோட்டாக்களை மறைத்து கடத்தி சென்றார், துப்பாக்கி தோட்டாக்கள் வைத்திருக்க உரிமம் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பெய்த கனமழையின் காரணமாக வீட்டின் சுற்றுச்சுவர் ஒன்று இடிந்து விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நகரம் முழுவதும் வெள்ளம் நீர் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக வலுவிழந்த வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் எதிர் வீட்டிலிருந்த வீட்டின் வளாகம் சேதமடைந்த நிலையில் மின்கம்பம் உடைந்து வெடித்த பரபரப்பு சிசிடிவி காட்சி வைரலாகி வருகிறது. மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் தீ விபத்து ஏற்பட்ட கிடர்பூர் சந்தையினை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார். 150 ஆண்டுகள் பழமையான கிடர்பூர் சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் அங்கு அதிகாலை பற்றிய தீ சந்தை முழுவதும் பரவி பெரும் விபத்தானது. இதில் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்து நடந்த சந்தையை மம்தா பானர்ஜி நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் பேசிய அவர், கடைகள் முற்றிலுமாக சேதமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், கடைகள் பகுதியளவு சேதமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விரிசல் அடைந்த சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதியில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் அப்பகுதி மண் சரிவு ஏற்பட்டு சாலையில் விரிசல்கள் ஏற்பட்டன. மஞ்சனக்குறை பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தோடு சாலை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தற்போது அப்பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை சீரமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. சோழவந்தான் அருகே இருசக்கர வாகனம் நேர்கிணை மோதியதில் பம்பை அடிக்கும் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் கீழமட்டையான் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவர் நண்பரோடு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது தாரப்பட்டி அருகே எதிரில் வந்த மற்றொரு பைக் மீது மோதியதில் சண்முகநாதன் சம்பவ இடத்திலே பலியானார். இதுகுறித்து நாகமணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் அடுத்த 2 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு குஜராத் மற்றும் அதனை ஒட்டிய பகுதி மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நகர்ந்து வலுவடையக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்வதோடு பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக 14 முறைக்கு மேல் கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்து குறித்து மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் அமெரிக்க அதிபரின் கருத்தின் மீதான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கோரியதாகவும் ஆனால் மத்திய அரசு அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் குறை கூறினார். இலங்கையில் உள்ள கதிர்காமம் முருகன் கோவிலில் ஆடிவேல் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்கள் பாத யாத்திரையை தொடங்கியுள்ளனர். சாமிமலை ஸ்டொக்கம் தோட்டத்திலிருந்து தொடங்கிய பாத யாத்திரை 2ஆம் நாளாக நோர்வு டிகோயா ஹாட்டன் கோட்டக்கலை தலவாக்கலை வழியாக செல்கிறது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய பாத யாத்திரை வரும் 26ஆம் தேதி கதிர்காமம் கோவிலில் சென்றடைகின்றது. மேலும் கதிர்காமம் ஆடிவேல் திருவிழா வரும் 26ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி ஜூலை 10ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் மஞ்சள் நிறத்தில் பூத்துக் குலுங்கும் சரக்குன்றை மரங்களை மக்கள் ஆர்வமோடு கண்டு ரசித்து செல்கின்றனர். இலங்கையின் பதுளை மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் கொத்து கொத்தாக கொன்றை மரங்களில் மஞ்சள் நிற பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. என அழகை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். அத்துடன் அழகு நிறைந்து கொட்டி கிடக்கும் பூக்களை பள்ளி குழந்தைகள் ரசித்து சேகரித்து விளையாடினர். இலங்கையில் நடத்தப்பட்ட தேசிய விலங்குகள் கணக்கெடுப்பில் 3 மனிதருக்கு 1 என்ற வீதத்தில் 70 லட்சம் குரங்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 15ஆம் தேதி தேசிய விலங்குகள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டது. அதன் அறிக்கையில் இலங்கையில் 2,20,00,000 பேர் உள்ள நாட்டில் 3 நபருக்கு 1 என்ற கணக்கில் 70 லட்சம் குரங்குகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரூர் அருகே பண மோசடி செய்ததாக சின்னத்திரை நடிகை மீது காதல் கணவர் புகார் கொடுத்துள்ளார். சென்னை போரூர் பகுதியை சேர்ந்த ராஜ்கண்ணன் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். இவர் பூவிருந்தவெளி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் சின்னத்திரை நடிகை ரெகானா பேகம் என்பவர் கணவரை விவாகரத்தை செய்ததாக கூறி தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் இருவரையும் நேரில் அழைத்து விசாரணை செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் ரோஜா, மீனா மற்றும் கலா மாஸ்டர் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். இன்று காலை ஏழுமலையானை தரிசிப்பதற்காக திருப்பதிக்கு வருகை புரிந்த மூவரும் சாமியை தரிசித்துவிட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து ரங்கநாயக மண்டபத்தில் அர்ச்சகர்கள் அவர்களுக்கு வேத ஆசீர்வாதம் செய்து பட்டு வஸ்திரம் அணிவித்து சுவாமி பிரசாதங்களை வழங்கினர். பின்னர் கோவிலுக்கு வெளியே வந்த நடிகைகளோடு அங்கிருந்த பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் நடிகர் இந்திரஜா திருப்பதி ஏழுமலையானை கோவில் சாமி தரிசனம் செய்தார்.